இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான டிசைன் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து டபுள் கலர் சில்க் த்ரெட்டில் பைப்பிங் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்து பைப்பிங் த்ரெட் ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் இப்படியே ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஆனால் போக போக நம்ம தான் க்ராஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி சாரீ வந்துட்டு வயலட் வித் பிங்க் டபுள் ஷேடிங்கில் இருந்தது, அதனால நம்ம த்ரெட்டு டபுள் கலரில் கொடுத்துட்ருக்கோம். இது இப்படியே நெக் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து சுகர் பீட் லைன் கொடுத்துக்கலாம். இது 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நம்ம ஃபில்லிங் போட்டது கிராஸாக இருந்தாலும் சுகர் பீட் லைன் ஸ்ட்ரைட்டாக கொடுத்து கவர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்மளோட நெக் லைன் ஃபுல்லாமே கிராஸாக நெளியாக இருக்க மாதிரி ஆயிரும். கஸ்டமர் கேட்ட டிசைனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சுகர் பீட் லைன் தான் இல்லை, நீங்கள் கட் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. இந்த லைன்ஸ் இப்படியே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து நீடில் 2 சுகர் பீட், ஒரு 3mm பீட் இது மாதிரி லோட் பண்ணி எடுத்திருக்கேன். த்ரெட்டில் 2 சுகர் பீட்ஸ் மட்டும் லோட் பண்ணிவிட்டு பீடோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச், ஒரு 3mm பீட் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஸ்டிச் சுகர் பீட் லைனுக்கு இன்சைட்லேருந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து வெளியே எடுத்து திரும்ப சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் கொடுத்து 3mm பீட் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடிக்க எண்ணாட் போட்டு டர்ன் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். சுகர் பீட் லைன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுட்டா போதும். இந்த டிசைன் நீட்டாக ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எண்டிங் வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட 2 சுகர் பீட்ஸு டச் ஆகிற மாதிரியே ஸ்ட்ரைட்டாக ஒரு சுகர் பீட் லைன் போட்டுக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 3 பீடை டச் ஆகாது, ஆனால் அந்த 2 பீட்ஸு கண்டிப்பாக டச் ஆகணும். 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 3 பீடுக்கு சென்டரில் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். நம்ம அங்கங்கே எண்ணாட் போட்டு வர்றதுக்கு பதுவாக இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டேப்போட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி 1 2 3 போட்டிருப்பாங்க. ஷோல்டர் லைனை மார்க் பண்ணி டேப் வச்சுட்டு அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க அந்த குட்டி லைனில் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்பர் 2க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இப்படி ஒரு நம்பருக்கும் மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணின மார்க்லலாம் க்ளூ அப்ளை பண்ணி திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ ஸ்டோன்ஸ்க்கு அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுகர் பீட் 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுத்து திலகம் ஷேப்பில் ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்து டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் டிசைன் பார்க்க நீட்டாக இருக்கும். அதாவது இது மாதிரி ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டை திரும்ப ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து பீடோட சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து திரும்ப பீட் ஸ்டிச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்கும். இப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோடனே இதுதான் இதோட ஃபைனல் லுக். பார்க்கவே நீட்டாக ரிச் லுக்காக இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஆரி ஆன்லைன் கோர்ஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ் ஈச் 500 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக நம்மக்கிட்ட ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆன்லைன் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.